ஷபாடா, கார் ஓட்டி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. பெட்டை பார்த்த உடனே தூங்கணும் போல இருக்கு. கௌதம், டிராவல் பண்ண உடனே வந்து தூங்க கூடாது. குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகணும். சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். கௌதம், தண்ணி வரல, கொஞ்சம் இங்க வாயேன். என்னாச்சு? இங்க பாரு, தண்ணியே வர மாட்டேங்குது. தண்ணி வரலையா? தள்ளு. என்ன வேணும்? நைட்டு டின்னர் ஏதாவது வேணுமான்னு ஆர்டர் கேட்கலான்னு வந்தேன் சார். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஏதாவது வேணும்னா இன்டர்காம்ல கால் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ சார். பாத்தீங்களா? ஊர் விட்டு ஊர் வந்து என்ன ஆட்டம் போடுறாங்க இவங்க. அங்க மாமா அத்தை முன்னாடி போன மாதிரி கம்முன்னு நான் தனியா போயிட்டு வரேன் எவ்வளவு சீன் போட்டிருப்பா. இங்க வந்து என் கண்ணையே என்னால நம்ப முடியல. நம்ம கௌதமா இப்படி பண்றா? இது கௌதம் பண்ணல, இது எல்லாத்தையும் அவ பண்ண வைக்கிறா. இவள சும்மாவே விடக்கூடாது. அத்தை மாமான்னு எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்கா. இதெல்லாம் அத்தைக்கு பிடிக்கவே பிடிக்காதே. இவ சொல்லி கேக்குற அளவுக்கு கௌதம மாத்திருக்கா. அத நினைச்சதா எனக்கு அப்படியே கடுப்பா வருது. அப்போ இத அப்படியே விட்டுடலாம் சொல்றீங்களா? எனக்கு மனசே வரல. இமிடியேட்டா அத்தைக்கு போன் பண்ணி இங்க இவங்க அடிக்கிற கூத்து எல்லாத்தையும் சொல்லணும். அப்புறம் மாமா முகம் போற போக்க நான் பார்க்கணும். இவன் நல்லவன்னு ஓவர் அவர் தானே புகழ்ந்து தள்ளுறாரு. உன் ஆர்வம் புரியுது ஹேமா. இப்ப அக்கா கிட்ட சொல்றதுனால நமக்கு பெரிய லாபமே இல்ல. நம்ம மேலையும் தேவையில்லாம ரீமார்க் ஆகும். அதை விட முக்கியமா அவ எக்ஸாம் எழுதுறதுல எந்த தடையும் அக்கா கிட்ட சொல்றதுனால ஆக போறதில்ல. புரியுது. இப்ப நம்மளோட முதல் டாஸ்க் அவ எக்ஸாம் போகாம நிறுத்துறது. அதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு சொல்றீங்க அதானே? ஆமா, அதேதான். அவ ஆசைப்படுற எதுவுமே அவ கைக்கு கிடைக்க கூடாது ஹேமா. அத நீங்க சூப்பரா அரேஞ்ச் பண்ணிட்டீங்கல்ல. நான் கூட அந்த தீபாவை சாதாரணமா நினைச்சேன். ஜஸ்ட் கீழே தட்டினதுக்கு 2 தடிமாடுங்க அவ்வளவு உயரமா வரானுங்க. இன்னும் சம்பவம் பண்ண யாரால வரப்போறாங்களோ. எப்படியோ கண்டிப்பா இந்திராவை தூக்கிடுவாங்க. நாம இந்த ஊர்ல குளு குளுன்னு இருக்கலாம். அடச்சி, உன் அல்ப புத்தி உன்னை விட்டு போகவே போகாதா? அதுக்கா நம்ம இங்க வந்திருக்கோம். பிளான் ஏ பிளான் பின்னு அவளை எக்ஸாம் எழுத விடாம பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு வந்திருக்க. என்கிட்ட வந்து குளு குளு கிளு கிளுன்னு பேசிட்டு இருக்க. ஆக்சுவலி தீபா விட நீங்க தான் செம்ம ப்ரொஃபஷனல். சூப்பர். இப்போ தீபா அவளை தூக்குற பிளான் ஏ, அப்போ பிளான் பி என்ன? தீபா போட்ட பிளான் தாண்டி பிளான் பி. பிளான் ஏ இன்னைக்கு நைட்டே நடக்க போகுது. அதுவும் இப்ப கௌதம் வந்துட்டு போனதை பார்த்து அத கண்டிப்பா செஞ்சே ஆகணும். அத பார்த்த உடனே என்னாலே தாங்க முடியல. புதுசா ஹனிமூன் வந்த கப்பல் மாதிரி டோன்ட் டிஸ்டர்ப் போர்டு வேற.
ஆமா சரி, அப்ப பிளான் ஏன் என்ன? அந்த பேக்குக்குள்ள ஒரு பேக் இருக்கு, எடு. ஆ? எதுக்கு இப்போ? போய் எடுன்னு. இந்த பேக்கா? எடுத்துட்டு வா. இதுதான் அந்த பிளான் ஏ. என்னது இது? புரியலையா? எக்ஸாமுக்கு போகவும் கூடாது, 2 பேரும் சந்தோஷமா இருக்கவும் கூடாது. ஒரே கல்ல 2 மாங்காய். புரியல. ஏசி ரூம் ஃபுல்லா இத அடிச்சு விட்டோம்னா இன்னும் 2 நாளைக்கு இந்திராவால கை கால் கூட அசைக்க முடியாது. நீங்க த்ரில்லர் படமா பாக்குறது இப்ப எப்படி யூஸ் ஆகுது பாத்தீங்களா? செம்ம ஐடியா. குருவே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், என்னடி? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. சரி, இப்ப என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்? புரியுதா? சூப்பர், பக்கவா பண்ணிடலாம். இந்திரா, உங்க அக்கா தான் போன். ஐயோ, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசு. ஓகே. ஹலோ அக்கா. என்ன இந்திரா, பத்திரமா போயிட்டியா? இன்னும் ரீச் ஆகலையா? நான் வந்துட்டேன்க்கா. இங்க வந்து ஒரு 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 30 மினிட்ஸ் ஆகுதுக்கா. ஏண்டி, 1/2 மணி நேரம் ஆச்சு. ஒரு ஃபோன் பண்ணி வந்துட்டேன்னு கூட சொல்ல முடியாதா உனக்கு? அக்கா, சொல்லணும்னு தான். தனியா போற நானே பயந்துட்டு இருக்கேன் இந்திரா. நீ ஏண்டி இப்படி பண்ற? அக்கா பயப்படுவேன்னு உனக்கு தோணலையா? அக்கா, என்னக்கா நீ? நானே இப்பதான் வந்தேன். சரி, ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறமா உன்னை கூப்பிடலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீ ஏங்கா இப்படி கோவப்படுற? அது சரி. ஆமா, நீ எங்க தங்க போற? எங்க தங்கறது? ஆமா, உன் கூட ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கன்னு சொன்னல, இருக்காங்க தானே? வந்து அவங்க எல்லாரையும் பாத்துட்டல? அவங்களெல்லாம் பார்த்தாச்சுக்கா. எல்லாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க இந்திரா, கொஞ்சம் பத்திரமா இருன்னு. சரிக்கா. ஆமா, நீங்க தங்கி இருக்கிறது வீடா இல்ல ஹோட்டலா? எல்லாரும் எங்க இருக்கீங்க? இது 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 வீடுக்கா. ஐயோ இல்ல, இது ஹோட்டல். வீடுனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்ல. சரி சரி, வெளியூருக்கு போயிட்டு அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆமா, ரூம்ல எத்தனை பேர் இருக்கீங்க? இங்க ஒரே ரூம்ல 1 2 பேருக்கா. சரி, உன் ரூம்ல இருக்கிற உன் ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் கூட நான் நோட் பண்ணிக்கிறேன். ஃபோன் நம்பர் கேக்குறா. எனக்கா ஃபோன் நம்பரா? ஆமாண்டி, தனியா வேற போயிருக்கேன். கல்யாணி உன் கூட இருந்திருந்தாவது ஓகே, ஆனா இப்ப அவளும் இல்ல.
ஒருவேளை உன் போனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்ப நான் என்ன பண்றது? அக்கா இப்போ ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்க? இங்க பாருக்கா, இவங்கெல்லாம் யாரும் ஃபோன் நம்பர்லாம் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. நீ மாத்திரை கரெக்டா சாப்பிடுறியா இல்லையா? அதெல்லாம் சுபாக்கா கரெக்டா கொடுத்துட்டாங்க. என்ன, நான் தான் உன் கூட வந்திருக்கணும். உன்னை தனியா அனுப்பிட்டு இங்க எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்னக்கா நீ? நான் என்ன சின்ன பிள்ளையா? எனக்கு நீ சின்ன புள்ள தாண்டி. உன் வாழ்க்கை லட்சியம் வேற இல்ல. நீ நல்லபடியா போய் எக்ஸாம் எழுதிட்ட வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு படபடப்பாவே இருக்கும் இந்திரா. அக்கா, எனக்கு இங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீ இந்த மாதிரி டென்ஷன் படபடப்பெல்லாம் ஆக கூடாதுக்கா. இது பாரு, இது உன் உடம்ப மட்டும் இல்ல, உன் வயித்துல இருக்கிற குட்டி பையனையும் பாதிக்கும். இதெல்லாம் உனக்கு தெரியாதா என்ன? அது எப்படி குட்டி பையன்? ஏன் குட்டி பாப்பா இருக்க கூடாதா? அதெல்லாம் இல்ல, குட்டி பையன் தான். நான் தான் அவனோட ஸ்பெஷல் சித்தி இல்ல, அதான் அவன் என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டான். உனக்கு கூட இதெல்லாம் தெரியாது தெரியுமா? சரி, இப்ப என்ன சிரிக்கிற? நீ வேணா பாரு. ஏண்டா குட்டி பையா, உன் அம்மா ஒரு கிக் பண்ணுன்னு சொன்னா அவன் பண்ணுவான் பாரு. ஓகே தம்பி, அம்மா ஒரு கிக் பண்ணு. ஆமாண்டி, இப்பவே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துரு. இந்திரா, நீ பத்திரமா இருக்கணும் சரியா? அம்மா, நீ எங்க தனியா இருந்துப்பியா? எந்த பயமும் இல்லல்ல? அக்கா, எனக்கு எந்த பயமும் இல்லக்கா. ஃபைன். நீ போய் அமைதியா படுத்து தூங்கு. நான் எக்ஸாம் முடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன். ஓகே, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். அக்கா, உன் கூட தங்கி இருக்கிற பொண்ணு நல்ல மாதிரி தானே? இங்க இருக்கிற பொண்ணா? நல்ல மாதிரி தான். ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன? ஐயோ அக்கா, என்னக்கா எதுக்கு இப்ப கேள்வியா கேட்டுட்டு இருக்க? நீ முதல்ல போன வை. இந்திரா இந்திரா இந்திரா, நீ அக்கா கிட்ட நான் மாட்டிட்டு முழிக்கிறது உனக்கு என்ன அவ்வளவு சிரிப்பா காமெடியா இருக்கா? இல்ல கேஷுவலா பேச மாட்டியா? அப்படியே நடுங்குற. உங்க அம்மா கால் பண்ணுவாங்கல்ல, அப்ப பாக்குறேன் ஏய். நீ எப்படி பேசுற. தேவையில்லாம அக்கா கிட்ட போய் சொல்றது கஷ்டமா தான் இருக்கு கௌதம். இப்படிலாம் நான் அக்கா கிட்ட பேசினதே இல்ல தெரியுமா? அவ வேற 100 கேள்வி கேக்குறா. அவளை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அதான் பார்த்தனே, அப்படியே பப்பன்னு உளறி கொட்டினியே. வெளியில தான் அப்படியே தைரியசாலி, ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே பயந்தாங்கொழியா இருக்க. நீ என்ன வேணா கிண்டல் பண்ணிக்கோ கௌதம், ஆனா எனக்கு என் அக்கா மேல பயம்தான். நான் இல்லன்னுலாம் சொல்லல, நான் பயந்தாங்கொழிதான். நீ போ. நானும் பார்த்தேன், உங்க அக்கா தங்கச்சி சென்டிமெண்ட்டை தாங்க முடியல. எப்பா எப்பா எப்பா, அப்படியே புல்லரிக்குது. உன்ன கிண்டலா பண்ற உன்ன.
இல்ல நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. நான் பாட்டுக்கும் கூட என் கூட ஆ, இல்ல இப்படியெல்லாம் விளையாடிட்டு இருக்கேனே, எக்ஸாமோட சீரியஸ்னஸே இல்ல பாரு. நான் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி ஒரு டைம் படிச்சிடறேனே. இந்திரா, எனக்கு என்னமோ இது பேட் ஐடியான்னு தோணுது. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். கிளைமேட் வேற செமையா இருக்கு. என்ன நீ என்ன இப்போ ஒரு மார்க்கமா பேசிட்டு இருக்க? என்ன என்ன விஷயம்? இல்ல சும்மாதான். நீ ரொம்ப சீரியஸ் ஆயிட்டியா? கொஞ்சம் கூல் பண்ணலாமேனு தான். அதான் பார்த்தேனே. ஏய், என்ன என்ன வாய்க்குள்ள முணுமுணுக்கிற? சத்தமா பேசு. இல்ல நான் படிக்க போறேன்னு சொன்ன கௌதம். நீ அத சொல்லலன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல விடு. இந்திரா, ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிருக்கோம்ல, நீயும் இப்ப மாத்திரை சாப்பிட வேண்டிய டைம். மாத்திரை சாப்பிட்ட உடனே உனக்கு தூக்கம் வரும். தூக்கம் இல்லாம படிச்சேன்னு வச்சுக்கோயேன், எந்த யூஸுமே இல்லை. நான் அதை விட ஒரு பெட்டர் ஐடியா சொல்லவா? இஷ்டம் இருந்தா கேளு. ஆக்சுவலா சம்டைம்ஸ் நீயும் நல்ல ஐடியாலாம் சொல்லுவல்ல. சரி சொல்லு. எல்லாம் என் நேரம். இப்ப பேசாம தூங்கு இந்திரா. காலையில ஒரு 4 மணிக்கு எழுந்து படி. மைண்ட் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இருக்காது. இது என்னோட ஐடியா. உனக்கு ஓகேனா நீ ட்ரை பண்ணி பாரு. ஆக்சுவலா எனக்குமே இப்போ ரொம்ப டயர்டா தான் இருக்கு. நான் படுத்தா அப்படியே பயங்கரமா தூங்கிடுவேன். நீ சொல்றது கரெக்ட் தான் கௌதம். தேங்க்ஸ். சரி நம்ம படுத்து தூங்கிடலாமா? வெரி குட். இப்படி வா. உட்காரு உட்காரு. ஆ ஆ. என்ன பண்ற நீ? இல்ல, நம்ம வீட்ல நீ கீழே படுத்துப்ப. இப்போ உனக்கு வேற உடம்பு சரியில்லை. நீ மேல படுத்துக்கோ. ஆ? நான் அப்படியே இப்படி படுத்துக்கிறேன். ஓ, நீ என்ன அவ்வளோ வீக்கா? ஆ? சரி, உனக்கு இந்த செல்ஃப் கண்ட்ரோல்லாம் அவ்வளோ இல்ல போல இருக்கே. எனக்கு என் மேல செம்ம கான்ஃபிடன்ஸ் பா. பயங்கர கண்ட்ரோல். ம். அது இல்லாதவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீ போ போ போ. நீ எங்கேயாவது போய் மூலையில படுத்துக்கோ போ. ஏய், நக்கலா? அப்படியே விட்டேன்னா? யார பார்த்து செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னு சொன்ன? நான் எத்தனை வருஷம் கோயட்ல படிச்சு ஒரு பொண்ணு கூட கூட அது அது ஒரு பொண்ணு கூட கூட அ, சொல்லு. ஃபுல்லா சொல்லு கௌதம். ஒரு பொண்ணு கூட ஒரு பொண்ணு கூட கூட நான் வெளியில போனதில்ல, இப்படி நெருக்கமா பழகுனதில்லைன்னு சொல்ல வந்தேன். நான்லாம் செம ஸ்ட்ராங் மேடம். அப்ப போ, பேசாம அங்க போய் தூங்குங்க. உடம்பு சரியில்லைன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேர் எடுத்து கவனிச்சதில்ல, ஓவரா திமிராயிடுச்சு. எக்ஸாம் முடியட்டும், இருக்கு உனக்கு. நான் தூங்கிட்டேன் கௌதம் சார். நீங்க யார்கிட்ட தனியா பேசிட்டு இருக்கீங்க? யாரு? நானு தனியா. இருக்கட்டும், நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் உனக்கு. கௌதம், பேசாம தூங்கிரு.
கௌதம், இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். நீ என்னை எப்படி கேர் பண்ற? என்ன உனக்கு இவ்ளோ பிடிக்குமா? அப்புறம் எப்படி டைவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண? இப்படி நீ ஒவ்வொரு முறையும் நெருங்கி வரும்போதெல்லாம் அந்த டைவோர்ஸை நினைச்சுதான் நான் விலகி போறேன் கௌதம். ஒருவேளை நீ அதுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் உனக்கு என் மேல இவ்ளோ பாசம் வந்துச்சா? இது பாசமா இல்ல லவ்வா? ரெண்டும் ஒண்ணுதானா இல்ல வேற வேறயா? எனக்கு எதுவுமே தெரியல கௌதம். ஆனா இது முடியக்கூடாதுன்னு மட்டும் ஒரே ஏக்கமா இருக்கு. எப்படி தூங்குறான் பாரு, அவ்வளோ அழுத்தக்கார. ஒன்னையும் வெளியே சொல்ல மாட்டான். சரியான அம்மா புள்ள. ஆனாலும் தைரியமா அம்மாக்கு தெரியாம எனக்காக இங்க வந்திருக்கேன்.